அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைய இரவு ஒரு 12 மணிக்குள்ளே எப்பொழுது டைம் கிடைத்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு வழிபாடை பண்ணிடுங்க. வழிபாடு அப்படின்னா ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இதை செய்வதின் மூலமாக செல்வம் அதிகரிக்கும். அன்னை மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்குங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான சில காரியங்களை நாம் செய்தாலே நமக்கு தடையின்றி வருடம் முழுவதும் வருமானமும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், பூஜை ரூமில் செய்யணும்னு கிடையாதுங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைக்கு பக்கத்தில் இதை வச்சுட்டு படுத்தாலே போதுங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைகள் தேவைப்படும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, 11 ரூபாய் காயின் மட்டும் போதுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதணுங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்துக்குள்ளே அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் பல மடங்கான வருமானத்தை பெருக்கி கொடுத்தும் பணம் இல்லை என்ற வார்த்தை வாழ்நாள் முழுவதும் இருக்காது. அந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஒரு வழிபாடை பண்ணிவிடுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஏற்கனவே சொன்னது போல் பிரியாணி இலை ஒரு 5 இல்லைன்னா 1 கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த நேரத்தில் எங்களுக்கு பிரியாணி இலை எங்கள் கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஒரு 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த ஒரு நம்பரை அந்த பிரியாணி இலை இல்லாத பட்சத்தில் வெற்றிலையில் இந்த நம்பரை எழுதிக்கோங்க. கிரீன் கலர் பெண்ணு, கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. 8874222266. இந்த நம்பரை 5 பிரியாணி இலையிலையுமே எழுதிக்கோங்க. 5 பிரியாணி இலை இல்லை, 1 தான் இருக்குன்னா ஒரு இலையில எழுதிக்கலாம். இந்த பிரியாணி இலை கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலை கிடைச்சா வெற்றிலையில் இந்த நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி பிரியாணி இலை இல்லைன்னா வெற்றிலையில் எழுதிட்டிங்க பாருங்கள். இந்த இலையை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் போல் தண்ணி பிடிச்சிக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த இலையை போட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை இறக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அந்த இலையில் இருக்கிற சாறு எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்படி இறங்கினதுக்கப்புறம் இறக்கி வச்சுடுங்க. கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உங்கள் வீடு முழுக்க இந்த தண்ணியை நீங்கள் தெளிக்கணும். நீங்கள் தெளிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீம், மகாலட்சுமி தாயாருடைய மிகவும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் இந்த கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கீங்க பாருங்கள், இலையை போட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிங்க. எல்லா இடத்துலையும் தெளிங்க. வீட்டு வாசலுக்கு வெளியிலையுமே தெளிங்க. இப்படி தெளிச்சிட்டிங்க இல்லையா? தெளித்து முடித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஈவினிங் கூட செய்யலாம். ஈவினிங் செய்ய முடியாதவங்க எப்போ பார்த்தாலும் இதை 12 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. இப்படி தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடியாலான பவுல் எடுத்துக்கலாம். சில்வரை தவிர்த்து வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் மண்ணால் செய்யப்பட்ட பானை இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தால் போதும். அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த தேங்காய் ஓடு சொல்லுவாங்க இல்லையா, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம், அது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. இப்படி நிரப்பிட்டு ஒரு 6 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த 6 பிரியாணி இலையிலையுமே நான் ஏற்கனவே ஒரு நம்பர் சொன்னேன் பாருங்கள், அந்த நம்பரை அந்த 6 பிரியாணி இலையிலையுமே எழுதிக்கோங்க. க்ரீன் கலர் பெண்ணால் எழுதினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் அந்த பச்சரிசி சுற்றியுமே 5 இலை வச்சுடுங்க. நடுவில் ஒரு இலை வச்சுடுங்க. நம்பர் எழுதின இலையை வச்சுடுங்க. ஏற்கனவே ஒரு 11 ரூபாய் காசு நமக்கு தேவைப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 11 ரூபாய் காசையுமே இந்த இலைகள் வைக்கும்போதும் இந்த 11 ரூபாய் காசு நீங்கள் வைக்கும்போதும் மனசுக்குள்ளே ஸ்ட்ரீம் 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 சொல்லிக்கொண்டே நீங்கள் வைங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் வச்சுடுங்க.
பச்சரிசியில் 6 பிரியாணி இலையில் நான் சொன்ன நம்பரை எழுதி இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது போல் வச்சுடுங்க. நடுவில் ஒரு இலை வைங்க. அதே போல் அதை சுற்றி 11 காசையும் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் நீங்கள் தூங்குவீங்க இல்லையா, உங்கள் தலைக்கு பக்கத்தில் இதை வச்சுடுங்கங்க. வேறு நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் ஒரு சின்ன பேப்பரில் இந்த நம்பரை எழுதி உங்கள் தலைக்கு பின்னாடி இதை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பென்னால் 8874222266 அப்படின்ற இந்த நம்பரை எழுதி அந்த பேப்பரை மடக்கலாம் கூடாது. ஏற்கனவே பச்சரிசியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், பிரியாணி இலை காயின்லாம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்தில் ஒட்டி வச்சுடுங்க. நீங்கள் பெட்டில் படுத்தாலும் சரி, தரையில் படுத்தாலும் சரி, நீங்கள் படுக்கிறதுக்கு பின்னாடி இதை ஒட்டி வச்சுடுங்க. இந்த ஒரு பவுலையும் அதுக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. உங்கள் தலைக்கு பக்கத்தில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 நாட்கள் உங்கள் தலைக்கு பின்னாடி இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அதில் வச்சுருக்கீங்க பாருங்கள் 11 ரூபாய் காயின். அதை மட்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு திருப்பி 1 ரூபாய் காயினை மந்திரம் சொல்லி ஸ்ட்ரீம் அப்படின்னு மந்திரம் சொல்லி இந்த நம்பரை சொல்லி அதில் வச்சுடுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலுமே பிரியாணி இலை இல்லைன்னா வெற்றிலையில் இந்த நம்பரை எழுதி அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சிக்கிட்டே வாங்க. 55 நாள் இது அப்படியே இருக்கட்டும். 55 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பச்சரிசி ஏதாவது காக்கா குருவிகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துடலாம். இல்லை பசுமாட்டுக்கு வெல்லம் கலந்து கொடுத்துடலாம். அதில் இருக்கிற 6 பிரியாணி இலையில் நம்பரை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த 6 பிரியாணி இலையுமே நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற கல்லாப்பெட்டியில் வச்சு ஒரு முறை பாருங்கள், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். என்னதான் உங்கள் ஜாதகத்தில் துரதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தையே அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தினம் தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. சில பேர் சொல்கிறாங்களே, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, எனக்கு எந்த வேலை செய்யவும் பிடிக்கல, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, மகாலட்சுமி கடாட்சம் இல்லாமல் இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களும் நான் சொன்ன இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ராஜபோக வாழ்க்கையை இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காது. கோடி கடனாக இருந்தாலும் பணம் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வர ஆரம்பிச்சிட்டுனா கடனே இருக்காது இல்லையா. பணம் இருந்துச்சுன்னா கடன் எங்கே வாங்க போகிறோம், இல்லை கடன் இருந்தால் அதை அடைக்க போகிறோம் இல்லையா. அதனால் அந்த ஒரு வழி இது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் பண்ணுங்க. சில பேர் எங்ககிட்ட பிரியாணி இலை இல்லை, வெத்தலையில் இதை எழுதி பச்சரிசியில் வைக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. பிரியாணி இலையில் தான் நீங்கள் எழுதி வைக்கணும். சப்போஸ் பிரியாணி இலை இல்லாத பட்சத்தில் பேப்பரில் எழுதி வைக்கலாம். பிரியாணி இலை தான் முதல் ஆப்ஷன். இல்லாத பட்சத்தில் பேப்பரில் 6 பேப்பரில் சின்ன சின்னதாக ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி வைக்கலாம். முதல் ஆப்ஷன் பிரியாணி இலை தான். கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு செலவும் இல்லாமல் சின்ன சின்ன பரிகாரத்தை தான் சொல்கிறோம். நான் சொல்கிற முறையில் அப்படியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.